காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டு போடும்போது விசில மறந்துடாதீங்க. சேலம் மண்ல இன்னைக்கு விஜய் எடுத்த பஞ்ச் இதுதான். வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. 2026 தேர்தலுக்கான ஆட்டத்தை இன்னைக்கு சேலத்துல இருந்து தாவிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது சர்வ சாதாரணமாகிருச்சு. நான் களத்துக்கு வந்துட்டேன், இனி அந்த விளையாட்டு நடக்காதுன்னு தைரியமா சொல்லியிருக்காரு விஜய். அவங்க கொடுக்கறது உங்க வரி பணம் தான், அதனால காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனா மனசாட்சி படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு தொண்டர்கள் மத்தியில ஒரு தெளிவான மெசேஜ கொடுத்திருக்காரு. அதாவது இன்னைக்கு மேடைக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு ட்வீட் போட்டு அனலை கிளப்பி இருந்தாரு விஜய். கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு சொல்லி 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, வெயில் என்ன இந்த வருஷம் தான் புதுசா வருதா, இல்ல நம்ம கட்சிக்கு பெண்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகுதுன்னு பயந்து 15ஆம் தேதி போட வேண்டிய காசை இன்னைக்கு 13ஆம் தேதியை போடுறீங்களேன்னு திமுக அரச நேருக்கு நேரா கேள்வி கேட்டிருக்காரு விஜய். நாங்க யாரையும் நம்பி இல்ல, மக்களை நம்பிதான் இருக்கோம்னு சொன்ன விஜய் மற்ற கட்சிகள் தேசிய கட்சிகளை நம்பி இருக்கிறத மறைமுகமா சாடியும் இருக்காரு. ஆக மொத்தம் பணநாயகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகம் தான் ஜெயிக்கும்னு விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய விதைய போட்டிருக்காருன்னு தாவேகாவினர் சொல்றாங்க. விஜயோட இந்த டேக் மணி பட் ஓட் ஃபார் விசில் பாலிசி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.